வணக்கம் மக்களே. கொக்கோ இல்லாமல் வீடியோவே கிடையாது. மாடிக்கு கிளம்புனாலே ஓடியே வந்துடுவா. இவளுக்கு இப்போ வெண்டைக்காய் வேணும். டான்ஸ் போடு, டான்ஸு போடு 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 போடு. கரெக்டாக வெண்டைக்காய் செடி தான். வெண்டைக்காய் செடிகிட்டே வந்து உட்காந்துக்குவா. சிவப்பு வெண்டை தான் இன்னும் காய்ச்சிட்ருக்குது. ஆனால் நல்லா காய்க்குது சிவப்பு வெண்டை. கடைசி வரைக்கும் பச்சை கூட அவ்வளோது இல்லை. இந்த வெண்டைக்காய்க்கு வந்து உட்காரணும். ஒன்று போல் இருக்குது. எதுவுமே கொஞ்சம் முத்தலை தெரியலையே. கைக்கோ கைக்கோ பிஞ்சு நல்ல இன்றைக்கி நல்ல சாம்பாருக்கு நாளைக்கு கூட ஆகும். கைக்கோக்கு தான், கைக்கோக்கு தான். இதை கடிக்க தெரியல. கேட்ச் போய்ட்டு வரலாம். அப்புறம் முருங்கை இந்த ஒன்று போட்டிருக்கா. அப்புறம் 2, இது 3, அப்புறம் இந்த உள்ளுக்குள்ளே 4. ஆனால் லைட்டாக இதில் ஒன்று இருந்துச்சு. தொட்டு பார்த்தேன், நல்லா இருக்கான்னு சொல்லி தொட்டு பார்த்தேன், கீழே விழுந்துருச்சு. என் தப்பு தான், அது திட்டினாங்க. நமக்கு திட்டு வாங்குறது சகஜம்தான். இது ஒன்று, இந்த ஒன்று போட்டிருக்குது. கடலை புண்ணாக்காது எல்லாம். ஆனால் தேங்காய் புண்ணாக்கு ஊற்றினா நல்லா வருதுன்னு சொன்னாங்க. வாங்கிட்டு வரணும், போகிறதுக்கு முடியல. இதான் லைபீரியா தக்காளி இப்போ தான் போட்டிருக்குது. பூ நல்லா வைக்குது. தைவான் கொய்யா என்னாந்தா போய் படுத்துட்டாங்க. உள்ளே என்னமோ இருக்குன்னு போய் பார்க்க போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த முருங்கையிலையும் காய் வரும். இந்த 2 காய் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் பூ நிறைய இதெல்லாம் கட் பண்ணி விட்டேன். இப்போ நல்லா தலையுது. அதுக்கப்புறம் கொடி ஊரில் நிறைய இருக்குது. இவ்வளோ காய்க்குன்னு எனக்கு தெரியாது. நம்ம என்ன சின்ன இதில் தான் வச்சுருக்கோம். இந்த வெள்ளை பேக்கெட்டில் வச்சுருக்கிறா. டின்னு தான். ஆனால் இவ்வளோ வரும்னு தெரியாது. கொடி ஊரில் நிறைய கொடி ஊரில் தான் எங்கே பார்த்தாலும். பூரண்டா ஒரு கட்டிங்ஸ் ஒன்று எடுத்து வைக்கணும். அப்புறம் கொடி ஊரில் தான் வரிசை. இது பீக்கங்காய். இன்றைக்கி தான் கொண்டு போய் கூட்டு வச்சு ரசம் வச்சிடலான்னு பார்க்குறேன். அப்புறம் இந்த ஒரு பீக்கங்காய் போட்டிருக்கு. பூவில் வரதான் இந்த பீக்கங்காய் கூடி போகுது. அப்புறம் பூசணிக்காய் இந்த ஒன்று போடுது. பூசணிக்காய் புடலங்காய் தான் ஏமாத்திருச்சு. ஃபஸ்ட்டு வச்சது புடலங்காய் தான். இன்னும் ஒரு காய் வரல. அப்புறம் இது வருது, மலேசியன் கோவக்காய் போடுது இப்போ தான். இது சின்னதாக அதில் பழுத்துருச்சு. சரி, நல்லது தான். விதைக்கு இப்போ தான் கோவக்காய் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல கோவக்காய் செடி போகுது இப்போ தான். இந்த போதில் ஒரு இதுக்கு ஒரு பிஞ்சு வைக்கும், ஒரு இலைக்கு ஒரு பிஞ்சு வரும். இது அப்படி தான் கோவக்காய் இந்த போட்டுக்குதுல தெரியலை. இது பார்க்க கூட நேரம் இருக்கா? சரியாக போகுது. வீட்டிலேயும் மாடிக்கு வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் வீட்டில் முடித்தா தான் இங்கே வர முடியும். எத்தனை தான் பார்க்குறது. அப்புறம் இதான் கடையில் வாங்கின பீன்ஸ் விதை, பழுத்த விதையிலேருந்து எடுத்து போட்டது. கொடியை தொடப்போகுது. இதில் டிவி உனக்கு நீ பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த மாதிரி கனவுல வர்றதெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். இந்த இடத்துல இதுலேருந்து தலைமையில் இந்த கனவுலேருந்து வர்றதெல்லாம் தலைஞ்சது கட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு 4 வச்சுருக்கணும். இந்த இருக்கா இந்த மாதிரி மேலே கொடி போகிற இடத்துல மட்டும் ஒரு 4 வச்சுட்டு கீழே உள்ளதெல்லாம் கட் பண்ணால் மேலே கொடி போயிடும். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி இந்த கொடி இங்கே இருந்தது, இப்போ இங்கே போயிடுச்சு. இன்னும் தொட்டுரும். அதுதான் இந்த பாரு, இந்த வச்சுருக்கேன் பாரு. இங்கே தலையுதா, இங்கே அவ்வளோதான். இதுக்கு கீழே நான் எடுத்து விட்ருவேன். அந்த 3 மட்டும் வச்சுக்கிட்டா மேலே போய் 3 வரும். அதை கீழேருந்தே கொண்டு வரக்கூடாது, சீக்கிரம் கொடி போகுது. அப்புறம் இது நீல பீன்ஸு. சரி, வேண்டாம்னா அது செடியாக தான் வந்திருக்குன்னு ஒன்று வச்சு விட்டு நிறைய காய்ச்சது முன்னாடி. இருந்தால் ஒரு பீன்ஸ் 10 இருந்தால் போதும். 10 இருந்தால் போதும். அழகாக பொரியல் வச்சிடலாம். ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது காஷ்மீர் ரோஸை. அது என்ன நல்லா தலையுது காஷ்மீர் ரோஸ். அப்புறம் குடமிளகாய் 4 பறிச்சிட்டு போயிட்டா இப்போ வந்திருக்குது. காலிஃப்ளவரை கோஸான்னு தெரியல, 2 வச்சேன். அதில் ஊர்பட்ட கீரையும் துருக்குமல்லி நிறைய இருக்குது. போய் மேலே போய் உட்காந்துக்கிட்டா. குருவி கூடு அழகாக இந்த முள்ளுக்குள்ளே போய் இவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்கு கூடு. சார், நம்மளாம் என்ன இது அவ்வளோ அழகாக கட்டி. அதோட அது பகல் ஃபுல்லாக ஒரு ஓட்டை இந்த பக்கம் இருக்குது. ஆனால் நைட்டோட மூடி வச்சது. போய் படுத்து நம்ம மாதிரி கதவு சாத்திரம் போல தெரியுது. பூட்டி வச்சிருச்சுருந்தா பகலில் திறந்துருக்கும் ஓட்டை. என்ன ஒரு அழகுன்னு பாருங்கள்.
இதெல்லாம் பச்சை மிளகாய்கள். பச்சை மிளகாய். இது வந்து பாலக்கீரை. இருந்தா நல்லா வந்திருக்கு பாலக்கீரை இலை. இது பழம், அத்திப்பழம் பழுக்கிறதுக்கான லேட் ஆகுது. காய் கூட சீக்கிரம் போட்டுருது, பழுக்கிறதுக்கு லேட் ஆகுது. இது வந்து இந்த செவந்தமட்டி கத்திரி சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக செவந்தமட்டி கத்திரி.